ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெக்சர்ல நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, சரி. டிஃபரன்ஷியேஷன்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the rate of change of function with respect to an independent variable. ஓகே, ஸோ இப்படின்னா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச்னா வந்து என்னன்னா, சம்திங் வந்து எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்டா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்றத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மோஸ்டா நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம்னு தான் டினோட் பண்ணோம். ஏன்னா டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட். அது வந்து எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பால் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் இருக்கு. அந்த ஸ்பீடோட வேல்யூ வந்து நான் வந்து 10t அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10t மீட்டர் per செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீடு. இப்போ இத வந்து நான் வந்து எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் டைம்னு இங்க எழுதிக்கிறேன். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா u ஓட வேல்யூ. இப்போ டைம் 0வா இருக்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா t. t equal to 0, u ஓட வேல்யூ என்ன ஆகும்? 0வா இருக்குமா? இப்போ when u is 1, அதாவது t ஓட வேல்யூ வந்து 1ஆ இருக்கிறப்ப u ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 10ஆ இருக்கும். இப்ப அதே மாதிரி when t is 2, at 2 seconds என்ன ஆகும்? u ஓட வேல்யூ 20 ஆகும். when t is 3 என்ன ஆகும்? u ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 13 ஆகும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இங்க டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு எப்படி வந்து யூவோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1 செகண்ட் கேப்புக்கும், அதாவது ஒரு ஒரு 1 செகண்ட் கேப்புக்கும் என்ன ஆகுதுன்னா யூவோட வேல்யூ வந்து 10 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சேஞ்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சேஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சேஞ்ச், அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச். ஸோ ஆவரேஜ் சேஞ்ச்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆவரேஜ் சேஞ்ச்னா நம்ம வந்து இப்போ ஸ்பீட் எடுத்துப்போம். இப்போ ஸ்பீட் வந்து என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். கரெக்டா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு. அதாவது ஓவரால் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு பை ஓவரால் டைம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு. ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்னா வந்து என்னன்னா நம்ம வந்து வெலாசிட்டி எடுத்துப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியில என்ன ஆகும்னா அட் ரெண்டு டைம், அதாவது டி டி2 டி1 அப்படின்னு சொல்லி ரெண்டு டைம் இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ அட் டி2 மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி1 ஓவரால் பை டி2 மைனஸ் டி1. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெலாசிட்டி. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அப்படின்னு வந்து எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்போ இந்த டெல்டா டியோட வேல்யூ அப்ரோச்சிங் டு ஜீரோ, அதாவது ஜீரோக்கு க்ளோஸா இருக்கும், அதாவது நம்ம அந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம 0.00001 அப்படின்னு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் டிஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது when limit delta t tends to 0, delta x by delta t is equal to dx by dt. ஓகேங்களா. சோ இப்போ இந்த dx by dt தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா? அதாவது இந்த டீக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டி. வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சேஞ்ச், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச். இதுல வந்து இந்த டோட்டல் டைம், இந்த டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலா இருக்கணும்ன்றது நெசசரி இல்ல. ரொம்ப ஒரு லார்ஜ் வேல்யூவா கூட இருக்கலாம் அந்த டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ். ஓகே. அடுத்து ஸோ கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ், அதாவது டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம்ல. ஸோ அது வந்து பேசிக்கா வந்து என்ன அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டெரிவேட்டிவ் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் பாயிண்ட் ஏ on the curve. அதாவது இந்த கர்வ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இப்போ இந்த கிராஃப் இருக்குல்ல, இப்போ இந்த கிராஃபுக்கு இந்த பாயிண்ட் ஏல அதோட ஸ்லோப் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் வந்து என்ன 90 டிகிரி வந்து இருக்கும், கரெக்டா? ஸோ இதோட ஸ்லோப் வந்து இதோட டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெரிவேட்டிவ், அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நம்ம வந்து சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கிள் வந்து இப்படி இருக்குமா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், இந்த ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இந்த டேஞ்சன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சர்க்கிளோட டெரிவேட்டிவ், அதாவது இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப். இதோட ஸ்லோப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெரிவேட்டிவ் அட் இந்த பாயிண்ட் ஓ, அட் பாயிண்ட் ஓ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அட் பாயிண்ட் ஓ. அது நொட்டேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ இப்போ டெரிவேட்டிவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வேஸ்ல வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முன்ன பார்த்ததுதான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஆஃப் அ கர்வ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இஸ் டினோட்டட் as dy by dx or f dash of x நாட். அதாவது ஒரு கர்வ், இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கு. இப்போ இந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ் நாட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் நாட்ல இப்போ எக்ஸ் நாட்ல நான் டெரிவேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணா, இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் வந்து வரையப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்லோப்போட, அதாவது இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெரிவேட்டிவ். டேஞ்சன்ட், இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ். அடுத்து டெரிவேட்டிவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வேஸ்ட்ல டினோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம dy by dx அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்ணலாம். வேர் y is a function of x. y வந்து பாத்தீங்கன்னா function of x. அதாவது y equal to f of x. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வேற எப்படி எழுதலாம்னா d f of x by dx அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இன்னொரு நொட்டேஷன் வந்து எப்படி எழுதலாம்னா, இப்போ f dash of x ஓட டெரிவேட்டிவ், இப்போ இந்த f dash of x ஓட டெரிவேட்டிவ் எப்படி f dash of x அப்படின்னு வந்து நம்ம டெரிவேட்டிவ் டினோட் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ y வந்து இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இதோட டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணலாம்னா மேல வந்து ஒரு அப்போஸ்ட்ரோபி சிம்பல் இந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்றோம் மெத்தட். ஓகேங்களா? ஓகே. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எது கூட டெரிவேட் பண்றோமோ அதை வந்து இப்படி எழுதலாம். இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள்.
ஓகே. அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன்ஸ்ல என்னென்ன வரும்னா அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன், ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் பவர் என், அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என். எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த n தூக்கி முன்னாடி போடணும். அதாவது n இன்டூ எக்ஸ் பவர், இதோட பவர் வந்து மைனஸ் பண்ணும், n மைனஸ் ஒன். அதாவது n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஒரு கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஜீரோவா இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்டா ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் நீங்க எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ எக்ஸுக்கு போட்டாலும் இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னும் இதோட வேல்யூ இதுவாக தான் இருக்க போகுது. அட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ கேவாவே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஆயிடும். ஸோ அதனால நம்மளோட ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோன்னு ஆயிடும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் கியூப். ஸோ இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ. ஸோ நம்ம ஃபார்முலா படி என்ன, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஸோ த்ரீ இன்டூ எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன். ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். என்னோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். அதாவது ஏன்னா மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் டூ இல்ல. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி எக்ஸ் பவர் ஃபைவோட டிரைவேட்டிவ் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ். ஸோ ஃபைவ் இன்டூ எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஃபோர். இப்போ அதே மாதிரி இப்போ n வந்து ஃப்ராக்ஷனா இருக்கு. அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஒன் பை டூ. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ. ஏன்னா இங்க என்னோட வேல்யூ வந்து என்ன, ஒன் பை டூ. n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன், ஒன் பை டூ மைனஸ் ஒன். ஸோ ஒன் பை டூ இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ ரூட் எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகர்தமிக் ஃபங்க்ஷன்னா இ பவர் எக்ஸ் ஆர் ஏ பவர் எக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல். லாக் ஆஃப் எக்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இ ஆர் பேஸ் ஏ. இது வந்து பாத்தீங்கன்னா லாகர்தமிக் அப்படின்னு வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா இ பவர் எக்ஸா இருக்கும். அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ பவர் எக்ஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா ஏ பவர் எக்ஸ் இன்டூ எல்என்ஏ அப்படின்னு வந்து வரும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபார்முலால ஏ ஈக்குவல் டு இ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இ பவர் எக்ஸ் இன்டூ எல்என் ஆஃப் இ. ஸோ எல்என் இயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன். ஸோ நமக்கு இ பவர் எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் எல்என் ஆஃப் எக்ஸ். ஸோ எல்என் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து என்னவா இருக்கும்னா ஒன் பை எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் எல்என் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டைரக்டா அப்படியே டிரைவ் பண்ணலாம். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா log a base x. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா log of e log of x base e by log of a base e அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்படி எழுதுறப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம், log e log x base e by log a base e. ஸோ இப்போ இதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா log இதை வந்து நம்ம வந்து log x base e வந்து ln x அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ln x ஓட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் இன்டூ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வந்துடும். அதாவது log e base a.
ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1/x இன்டு ln அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sin x ஓட டெரிவேட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா cos x. ஸோ cos x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ sin x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா cos x. cos x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x. tan x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா secant ஸ்கொயர் x. அப்புறம் cot x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் cosecant ஸ்கொயர் x. அப்புறம் secant x ஓட டெரிவேட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா secant x into tan x. cosecant x ஓட டெரிவேட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் cosecant x into cot x அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து சி வருதோ இந்த டெரிவேட்டிவ் வரப்ப எப்பெல்லாம் சி வருதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ sin xன்னு இருக்கிறப்ப இந்த பாசிட்டிவ் சைன் இருந்தா பாசிட்டிவ் சைனே வருது. ஆனா cos x வரப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இங்க சப்போஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி tan வந்து பாத்தீங்கன்னா secant xன்னு வரும். cotக்கு வந்து பாத்தீங்கன்னா cosecant xன்னு வரும். இப்போ இங்க சி இருக்கிறதுனால அதாவது காட்ல சி இருக்குன்றதுனால நம்ம மைனஸ் சைன் போடும். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தட். ஓகேங்களா? சரி.